ஹை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி 12th பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 3 டேஸாக வந்து கண்டினியூஸாக வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு 12th. இந்த நிலைமையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு காமனாக என்ன கொஸ்டின் வந்து வருதுன்னா, ப்ரோ இந்த வாட்டி வந்து சென்டம் பெர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்கும், பாஸ் வந்து பண்ணுவாங்களா மாட்டாங்களா, முக்கியமாக எல்லா பேத்துக்கும் வந்து இந்த வாட்டி மார்க்லாம் வந்து எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமனாக கொஸ்டின் வந்து கேட்பீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நமக்கு ஆல் பாஸ் வந்து போடுறாங்களா இல்லையா, பேப்பர் வேல்யூஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம A to Z நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டே பை டேயாக வந்து பேப்பர் கரெக்ஷன் நியூஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். முக்கியமாக 10th 11th 12th கூடி சீக்கிரம் வந்து டே பை டேயாக நம்ம வந்து போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து பெஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கமிங் பேக் டு மெயின் டாபிக். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 12th ஈகரா ரிசல்ட் கண்டி வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அதுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டே 1, 2, 3 இந்த டேல வந்து எப்படி வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது 12th நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஆகட்டும் ஃபிசிக்ஸ் ஆகட்டும், ஸோ 2 எக்ஸாமும் கஷ்டம் தான். மேத்ஸ் நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்து ஈஸியாக வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்டாஃப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரி ஆகட்டும் ஃபிசிக்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் வந்து சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்தில் கட் ஆஃப் வந்து ரொம்பவே அடியாகும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, அதனால வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே வந்து அடியாகும். முக்கியமாக நான் சொல்கிறது வந்து சயின்ஸ்காரங்களுக்கு நான் வந்து சொல்கிறது, மற்றபடி காமர்ஸ்காரங்களுக்கு நான் வந்து சொல்லலை. சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் சென்டம் பெர்சன்டேஜ் கம்மியாகும். சரிங்க ப்ரோ, நான் வந்து ஆவரேஜாக தான் எழுதியிருக்கேன், எனக்கு சென்டம்லாம் வராது, நான் ஆவரேஜாக எழுதியிருக்கேன், எனக்கு வந்து பாஸ் போடுவாங்களா மாட்டாங்களா, எனக்கு அது நினச்சி தான் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. அட்டென்ட் பண்ணியுமே வந்து நிறைய பேர் பயமாக இருக்கும். ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா, நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் போட்டு வந்து பாஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. பட் அந்த ஸ்டாஃப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் வந்து இருக்குன்னு தான் சொன்னாங்க. அது வந்து எப்படி ஃபெயிலியர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஏனோ தானோ எழுதியிருப்பாங்க. அதாவது ஒன்னோட மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு சும்மாவே இருப்பாங்க தெரியுமா, ஒன்னோட மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் எழுதிட்டு அப்படி சும்மா விட்டுருவாங்க. அவங்களாம் வந்து பாஸ் ஆகும், அவங்களாம் ஃபெயில் ஆகுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் ஃபெயிலு தான். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த முக்கியமாக அந்த ஒன்வேர்ட் ஆகட்டும், அப்புறம் வந்து ஒன்வேர்ட் அட்டென்ட் பண்ணிட்டு 2 மார்க் 2-3 அட்டென்ட் பண்ணிட்டு சும்மா பேப்பர் விட்டுட்டு வருவாங்க தெரியுமா, அவங்க தான் வந்து இந்த வாட்டி அதிகமாக ஃபெயிலியர்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து அவருமே சொன்னார். அதனால நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கிற எல்லா கொஸ்டினும் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் வந்து மேபி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஏற்ற மாதிரி நான் வந்து எப்படிலாம் மார்க் போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா முக்கியமாக நான் வந்து டெலிகிராமில் நான் வந்து ஆக்டிவாக தான் இருப்பேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப் கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் வந்து அவ்வளோவா வந்து பார்க்க மாட்டேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் நான் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா என்னாகும் அப்படின்னா, நான் வந்து அங்கே இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து ஈஸியாக போட்டுருவேன். யூடியூப்னா வந்து நான் வீடியோ எடுத்து போடுற மாதிரி இருக்கும். டெலிகிராம்னா நான் அந்தந்த மெசேஜை நான் வந்து டைப் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால் டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் 2 சேனலையும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் 1 நிமிஷத்தில் ஜாயின் பண்ணிடலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து இருக்குது, அதாவது ஏப்ரல் 13 வரைக்கும் வந்து இருக்குது. இதை வந்து நான் 3 நாளைக்கு வந்து எப்படி திருத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நியூஸ்னு சொன்னது. இன்னும் பேலன்ஸ் வந்து இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளைக்கு வந்து இன்னும் பேப்பர் கரெக்ஷன் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் டே பை டேயாக அப்டேட் பண்ணுறேன். அந்த ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு அதுக்கு பேஸ் பண்ணி நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து 11th 10th வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 11th வந்து என்ன டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 16 சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோலாம் அது ஆகாத டைம், அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 10th எக்ஸாம் முடிஞ்சு வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதோட அப்டேட் நான் வந்து கிடச்சோன்னே கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ அதனால அதுக்கும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இருந்துச்சுன்னா ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ஃப்ரீயான காஸ்ட் மறக்காமல் வந்து பண்ணியிருக்கேன். முக்கியமாக டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.